ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கமகமன்னு வாசம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும். ஃபஸ்ட்டு காஃபி பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மெயினாக காஃபி பொடி எப்போ வாங்கினா நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் அந்த வாசம் போகாமல் இருக்கும். இப்போ நான் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ டிகாஷனுக்கு தேவையான சுடு தண்ணி ரெடி பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இப்போ துளியோண்டு உப்பு, சுகர் ஒரு 1/4 ஸ்பூன், அது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ உப்பு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபில்டரில் ஊற்றிடலாம். டிகாஷன் ரெடி ஆகிறதுக்குள்ளே பாலை காய்ச்சிடலாம். பால் நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். காஃபிக்கு பால் நல்லா திக்காக இருக்கணும். நான் பசும்பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க, அப்போ தான் காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா பொங்கி வருது. நல்லா காய்ச்சுங்க பால் ஒரு 5 நிமிஷம், திரும்ப சிம்மில் போட்டு. இப்போ பால் காய்ஞ்சி சிம்மில் போட்டுட்டோம். இப்போ நம்ம டிகாஷனை பார்க்கலாம். பாருங்கள், டிகாஷன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸில் நான் காஃபி 1 கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு இப்போ இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க சுகர். எடுத்துகிட்டு டிகாஷன் நான் நல்லா ஸ்ட்ராங்காக குடிப்பேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டிகாஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகரு டிகாஷன் ஊற்றின பிறகு தான் நீங்கள் பால் சேர்க்கணும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. நான் பால் இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா ஆற்றிட்டு அப்புறம் நீங்கள் எந்த கிளாஸில் குடிக்கிறீங்களோ இப்படி சர்வ் பண்ணிக்கலாம், அதில் வச்சுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் டிகாஷன் சேர்த்துக்கலாம். நல்லா தூக்கி ஆற்றுங்க, நல்லா இந்த நுரை வரணும். என்னோட ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு வாசம் அடிக்குது. இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் மேலால் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் டிகாஷன் இப்படி சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் கிடைக்கிற காஃபி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் காஃபி குடிக்காமல் அன்றைய டே எனக்கு கம்ப்ளீட் ஆகாது. என்ன மாதிரி நீங்களும் காஃபி பிரியர்கள் இருப்பீங்க. ரீசெண்டாக படித்தேன் நான், ஒரு 20 காஃபி குடித்தா கூட ஒன்றும் கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜாலியாக காஃபி குடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.